வணக்கம் நேர்களே. சிஎன் ரியல் எஸ்டேட்டுக்காக நான் ராஷியா ஜூலியட்டா. சிஎன் ரியல் எஸ்டேட்ஸ் எப்பவுமே ரொம்ப செலக்டிவா, அதுவும் பெஸ்டான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும். யூஸ்வலாகவே ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல், லேண்ட் ஃபார் சேல், ஃபிளாட் ஃபார் சேல், பில்டிங் வாடகை அப்படின்னு சொல்லி நிறைய விதமான போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அது போல இதுவும் ப்ராப்பர்ட்டி சேல் வீடியோ கிடையாதுங்க. ரியல் எஸ்டேட் சரித்திரத்திலேயே முதல் முறையா பையர்ஸுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி ரெக்யர்மெண்ட்ஸை நாங்க வழங்க போறோம். அதுவும் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வீடியோவா. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு முறை போஸ்ட் பண்ண ரெக்யர்மெண்ட்டை திருப்பி ரீபோஸ்ட் பண்ணவே மாட்டோங்க. நாங்க கொடுக்க போற ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே பையர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா கலெக்ட் பண்ண 100% ஜென்யூனான வெரிஃபைட் ரெக்யர்மெண்ட்ஸ்ங்க. ஸோ எங்க பையருக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராப்பர்ட்டி ஓனர் உங்க ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸை எங்களுக்கு 9042335335 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா நாங்க அதை உடனே பையர்ஸுக்கு அனுப்பி உங்களோட ப்ராப்பர்ட்டியை இம்மிடியட்டா சேல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோங்க. முக்கியமா ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸை டைரக்டா தெரிஞ்சிருந்து அண்ட் ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சிருந்தா மட்டுமே, அதுவும் எங்க பையருக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கணும் அண்ட் லீகலி கிளியரான ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரி டீடைல்ஸ் இருந்தால் மட்டும் எங்களுடைய ரெக்யர்மெண்ட் ஐடியோட சேர்த்து 9042335335 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அறகுறையா எந்த ஒரு டீடைல்ஸையும் தயவு செய்து எங்களுக்கு அனுப்பாதீங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் குரூப்ல வந்த ப்ராப்பர்ட்டி, ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டின்னு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு டைரக்டா தெரியலன்னா எங்களுக்கு ரெஃபர் பண்ணாதீங்க ப்ளீஸ். அது என்ன ஃபுல் டீடைல்ஸ்ன்னு யோசிக்கிறீங்களா? விற்பனைக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன டீடைல்ஸ் எங்களுக்கு முக்கியமா தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ இந்த வாரத்துக்கான ப்ராப்பர்ட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB1. இந்த பையருக்கு தேவையானது மினிமம் 1300 ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ் லேண்ட் அல்லது பழைய வீடுடன் கூடிய லேண்ட். குறைந்தபட்சம் 30 அடி ஃப்ரண்டேஜாவது இருக்கணும். மினிமம் 24 அடி ரோடு ஆக்சஸும் இருக்கணும். இந்த பையர் விரும்புகிற லொகேஷன் விருகம்பாக்கம், ஆழ்வார் திருநகர் மற்றும் ராமாபுரம் ஏரியா. இந்த பையரோட பட்ஜெட் 1,80,00,000. இந்த பையருக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ண விரும்புகிற ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் இல்ல டைரக்டா ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் தெரிஞ்சவங்க எங்களுக்கு 9042335335 என்ற எண்ணுக்கு இந்த ரெக்யர்மெண்ட் ஐடியோட சேர்த்து எங்களுக்கு மெசேஜ்ல அனுப்புங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB2. இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் வீடு கட்டுவதற்கு தேவையான 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ் லேண்ட், நல்ல டீசென்டான ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கணும். குறைந்தபட்சம் 30 அடி ஆக்சஸ் ரோடும் தேவை. மழைநீர் தேங்குற பிரச்சனை இருக்கவே கூடாது. இந்த பையரோட பட்ஜெட் 1,50,00,000, அதாவது 1.5 கோடி. இந்த பையர் விரும்புகிற லொகேஷன் வேளச்சேரி மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன், டைரக்டான ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸோ இல்ல ப்ராப்பர்ட்டி ஓனரை டைரக்டா தெரிஞ்சிருந்தா மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல ரெக்யர்மெண்ட் ஐடியோட சேர்த்து கான்டாக்ட் பண்ணுங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB3. இந்த பையரோட தேவை மினிமம் 1.5 கிரவுண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆன் மெயின் ரோட்ல இல்லைன்னா நல்ல கமர்ஷியலான ஏரியால அட்லீஸ்ட் 40 அடி ரோட் ஆக்சஸோட கமர்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கவே கூடாது. இந்த பையர் விரும்புகிற லொகேஷன் அசோக் நகர், வெஸ்ட் மாம்பலம், KK நகர், சாலிகிராமம், வடபழனி, கோயம்பேடு, முகப்பெயர் மற்றும் அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற வேற எந்த ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக இருந்தாலும் ஓகே தான் இருக்கு. இந்த பையரோட பட்ஜெட் 8 கோடி. டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஓனரை டைரக்டா தெரிஞ்சிருந்தா மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல ரெக்யர்மெண்ட் ஐடியோட சேர்த்து மெசேஜ் பண்ணுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9042335335. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB4. இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ் லேண்ட்ல ஒரு 15 வருஷத்துக்குள்ள பழக்கமான வெல் மெயின்டைன் வீடோட இருக்கிற ப்ராப்பர்ட்டி தாங்க. குறைந்தபட்சம் ப்ராப்பர்ட்டிக்கு 30 அடி ஃப்ரண்டேஜும் 30 அடி ரோடு ஆக்சஸும் தேவை. தண்ணி தேங்குற பிரச்சனை மழை காலத்துல இருக்கவே கூடாது. இந்த பையர் விரும்புகிற லொகேஷன் வடபழனி, சாலிகிராமம், விருகம்பாக்கம், அரும்பாக்கம், அசோக் நகர் மற்றும் கோடம்பாக்கம். இந்த பையரோட பட்ஜெட்
3,30,00,000. இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருந்தா 9042335335 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யலாம். ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 5. வீடு கட்டுவதற்கு தகுந்த 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ்ட் லேண்ட். குறைந்தபட்சம் 24 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும். வாட்டர் லாகிங் இஷ்யூ இருக்கவே கூடாது, அதாவது தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கவே கூடாது. ஈஸ்ட் ஆர் நார்த் ஃபேசிங்ல ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி தான் இவங்க விரும்புறாங்க. இந்த பையர் விரும்புற லொகேஷன் KK நகர், சாலிகிராமம், விருகம்பாக்கம் அண்ட் வடபழனி. இந்த பையரோட பட்ஜெட் 1,60,00,000. இந்த தேவைக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ப்ராப்பர்ட்டி மட்டும் அனுப்புங்க, உடனே வாங்கிடுவாங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 6. இந்த பையருக்கு தேவையானது 12 வருஷத்துக்குள்ள பழக்கமான ஒரு வெல் மெயின்டைன் 3 BHK ரீசேல் பிளாட் தாங்க. ஒண்ணு கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா நார்மல் பிளாட்ஸோட கூட இருக்கலாமா. 2வது மாடியோ இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய மாடியா இருந்தா பெட்டர்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா டாப் ஃப்ளோர் வேணவே வேணாம்னு சொல்றாங்க. கார் பார்க்கிங், லிஃப்ட் போன்ற வசதிகள் எல்லாமே கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையர் விரும்புற லொகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா குரோம்பேட், நங்கநல்லூர், ஆழ்வார் திருநகர், வெஸ்ட் மாம்பலம் இல்லைன்னா KK நகரா இருக்கலாம். இந்த பையரோட பட்ஜெட் ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து 1 கோடி. நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 7. இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா மினிமம் 1.5 கிரவுண்ட் வீடு கட்டுறதுக்கு தகுந்த ரெசிடென்ஷியல் லேண்டா இருக்கணும். 30 அடி ரோடு ஆக்சஸும் இருக்கணுமா. வாட்டர் லாகிங் இஷ்யூஸ், அதாவது மழை தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த பையருக்கு விருப்பமான ஏரியா அசோக் நகர், வடபழனி, கோடம்பாக்கம், சாலிகிராமம், அரும்பாக்கம், MMDA, சூளைமேடு இல்லைன்னா KK நகர். இந்த பையரோட பட்ஜெட் 7.5 கோடி. கரெக்டான ப்ராப்பர்ட்டி கொடுத்தா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்களாம். ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 8. இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் மினிமம் 1-2 கிரவுண்ட் லேண்டோ இல்ல லேண்டுடன் கூடிய வீடோ, புது வீடா இருக்கலாம் இல்லைன்னா பழைய வீடா கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையர் விரும்புற ஏரியா நுங்கம்பாக்கம் ஹை ரோட், காதர் நவாஸ்கான் ரோட், அப்புறம் கோடம்பாக்கம் ஹை ரோட். ஆன் ரோட்லயே வாங்க விருப்பப்படுறாங்க. இது ஒரு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்காக தான் வாங்குறாங்க. மார்க்கெட் ரேட் என்னவோ அதை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறாங்க. கரெக்டான ப்ராப்பர்ட்டி கொடுத்தா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 9. இந்த பையருக்கு தேவையானது 2 முதல் 3 ஏக்கர் வரையிலான ட்ரை லேண்ட், அதாவது புஞ்சை நிலமா. வேர்ஹவுஸ் கட்டுவதற்கு தகுந்த லேண்டா இருக்கணும்ன்றாங்க. அண்ட் 40 அடி ரோடு ஆக்சஸும் இருக்கணுமா. சென்னை சிட்டியில இருந்து 50 கிலோமீட்டருக்குள்ள எங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்றாங்க. பக்கத்துல வேர்ஹவுஸ் ஒன்று கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையரோட பட்ஜெட் 1 ஏக்கருக்கு 3.5 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்த ரெக்யர்மெண்ட் பார்க்கலாம். ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 10. இந்த பையருக்கு தேவையானது 1 ஏக்கர்ல வேர்ஹவுஸ் கட்டுவதற்கு தகுந்த லேண்ட், 60 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும். சுங்குவா சத்திரத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள கேட்கிறாங்க. இந்த பையரோட பட்ஜெட் 3.5 கோடி. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 11. இந்த பையருக்கு தேவையானது மினிமம் 10 கிரவுண்ட்ல இருந்து அதிகபட்சம் 1 ஏக்கர் வரையிலான ட்ரை லேண்ட், அதாவது புஞ்சை நிலம். குறைந்தபட்சம் 100 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கணும். NH4 பெங்களூர் ஹைவேல காஞ்சிபுரம் வரைக்கும் எங்க இருந்தாலும் ஓகே தான். இந்த பையர் மார்க்கெட் ரேட் எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க. கரெக்டா இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற ப்ராப்பர்ட்டி மட்டும் ஷேர் பண்ணுங்க, உடனே வாங்கிடுவாங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 12. இந்த பையருக்கு தேவையானது 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான வெல் மெயின்டைன் பில்டிங் தாங்க. 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பா இருக்கணுமா. வாட்டர் லாகிங் இஷ்யூஸ் இருக்கவே கூடாது, அதாவது மழை தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஈஸ்ட் ஆர் நார்த் ஃபேசிங் டைரக்ஷன்ல விரும்புறாங்க. இந்த பையர் விரும்புற ஏரியா சூளைமேடு. பட்ஜெட் பாத்தீங்கன்னா 2.25 கோடி. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 13. இந்த பையருக்கு தேவையானது மினிமம் 1500 இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரையிலுமான கமர்ஷியல் லேண்ட், இல்லைன்னா பில்டிங்கோட கூடிய கமர்ஷியல் லேண்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆன் மெயின் ரோட்ல அட்லீஸ்ட் 20 அடி ஃப்ரண்டேஜோட இருக்கணும். இந்த பையர் விரும்புகிற ஏரியா மதுரவாயல் மெயின் ரோட்ல இருந்து வடபழனி 100 அடி ரோட்ல இருக்கிற
வடபழனி பிரிட்ஜ் வரையிலுமான எந்த ஒரு ஆன் மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டியும் ஓகே தான் சொல்றாங்க. நல்ல சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியை கொடுங்க, மார்க்கெட் ரேட் என்னவோ அதை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறாங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 14. இந்த பையருக்கு தேவையானது மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் செமி கமர்ஷியல் அல்லதுனா கமர்ஷியல் லேண்டா இருக்கணுமா. காலி மனையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பில்டிங்கோடு கூடிய லேண்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையர் விரும்புகிற லொகேஷன் பெரம்பூர், கொளத்தூர் ஆர் சவுத் சென்னையில் எந்த ஒரு நல்ல லொகேஷனாக இருந்தாலும் ஓகே தானா. இந்த பையரோட பட்ஜெட் லேண்ட் மட்டும்னா 1,80,00,000. லேண்டோட கொஞ்சம் ரெண்டல் இன்கம் வர மாதிரியான பில்டிங் இருக்குதுன்னா 2,30,00,000னு சொல்றாங்க. இந்த ரெக்கமெண்டுக்கு எக்ஸாக்டா சூட்டபிள் ஆகிற ப்ராப்பர்ட்டி இருந்தா அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 15. இந்த பையருக்கு தேவையானது மினிமம் 1 ஏக்கர் ட்ரை லேண்ட், அதாவது புஞ்சை நிலம். அட்லீஸ்ட் 50 அடி ஃப்ரண்டேஜ் வேணும்னு சொல்றாங்க. அப்புறம் 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பா தேவைன்னு சொல்றாங்க. இந்த லேண்ட் ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்காக தேவைப்படுதாம். இந்த பையர் விரும்புகிற லொகேஷன்ஸ் மணலி டு மிஞ்சு ரோடு, விச்சூர், கும்மிடிப்பூண்டி ஏரியா மற்றும் பெரியபாளையம். ஹைவேல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டியா கேட்குறாங்க. இந்த பையரோட மேக்சிமம் பட்ஜெட் 1.25 கோடி தான். இந்த வாரத்துக்கான ரெக்யூர்மெண்ட்ஸ் அவ்வளோதாங்க. இது போல இன்னும் நிறைய ரெக்யூர்மெண்ட்ஸ் நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வழங்கிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வழங்குற ரெக்யூர்மெண்ட்ஸ் எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்ஸுமே நாங்கள் திருப்பி ரீபோஸ்ட் பண்ணவோ இல்லை ரிப்பீட்டட் போஸ்ட் பண்ணவோ மாட்டோம். அண்ட் நான் அகெயின் சொல்கிறேன், நாங்கள் போஸ்ட் பண்ணுற ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே டைரெக்டாக பையர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ ஓனர்ஸ் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்களோட பையர் ரெக்யூர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக சூட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை ரெக்யூர்மெண்ட் ஐடி நம்பரோடு சேர்த்து 9042335335 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. மறுபடியும் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஸை டைரெக்டாக தெரிஞ்சிருந்து ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் ரெக்யர்மெண்ட் ஐடி நம்பரோடு சேர்த்து 9042335335 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தயவு செய்து அரைகுறையாக எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அனுப்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப்பில் வந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸு இல்லைன்னா பக்கத்தில் தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலையுமே உங்களுக்கு டைரெக்டாக தெரியலன்னா எங்களுக்கு அனுப்பாதீங்க. சரி, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்பும்போது எங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது எங்களுக்கு கரெக்டான டோட்டல் லேண்ட் ஏரியா, டைமென்ஷன், அதாவது ப்ராப்பர்ட்டியோட அளவு, டைமென்ஷன் ஸ்கெட்ச், ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ், ஆக்சஸ் ரோடோட அகலம், ஃபேஸிங் டைரக்ஷன், அப்புறம் லேண்டோட இருக்கிற மாதிரியான பில்டிங்னா எத்தனை வருஷம் பழக்கமான பில்டிங்கோட கண்டிஷன், பில்டப் ஏரியா, அட்ரஸ், நியரஸ்ட் லேண்ட்மார்க், கூகுள் லொக்கேஷன், ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், ப்ராப்பர்ட்டி ஓனர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேட்னு எல்லாமே முழுமையாக அனுப்பினா மட்டும்தான் நாங்கள் பையருக்கு அனுப்ப முடியும். தயவு செய்து இன்கம்ப்ளீட்டாக எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எங்களுக்கு சென்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, எங்களுக்கு திறமையான ஃப்ரீலான்ஸ் வீடியோகிராஃபர் கம் எடிட்டர் நீண்ட கால அடிப்படையில் தேவைப்படுகிறார்கள். இன்கேஸ் உங்களுக்கு எங்கள் கூட பணிபுரிய விருப்பம் இருந்தால் எங்களுக்கு 9042335335 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கவோ இல்லை விற்கவோ நீடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதே நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சூப்பரான பெஸ்ட்டான சொல்யூஷன் உங்களுக்கு செய்து கொடுத்துடுவோம். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு வழங்கிக்கிட்டே தான் இருப்போம். அதனால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Rasya Julieta, CN Real Estates. நன்றி.